பாயிண்ட் வந்து டெக்னிக்கல் டீம் மிரட்டிட்டாங்க. சினிமாட்டோகிராஃபிலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முக்கியமாக அருண் விஜய் சாருக்கு போனால் மேக்கப்பு ஒன்று ஜடா முடி மாதிரி இருந்தது, அது சூப்பரு. ஓப்பனிங்லேயே ஒன்று ஏன் முடி மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் ஒன்று வந்தார், அதுவும் அழகாக இருந்தார். அருண் விஜய் சார் சொல்ல வேணாம், நார்மலாக அழகாக தான் இருப்பார். இதுலேயும் ஒரு 3-4 கிட்டப்பில் அசதலாக இருந்தார், ஜாலியாக இருந்தார். நானும் ரசித்து பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவரோட ஆக்டிங்கும் சிறப்பமாக வந்து ஏற்கனவே ஒரு டபுள் ஆக்ஷனில் பல படங்கள் பண்ணியிருக்காரு. இந்த படத்துலேயும் அப்படி ஒரு டபுள் ஆக்ஷனு நிறைய வேரியேஷன் காட்டி எக்ஸ்ட்ராடனரியாக ஒன்று பிரித்து விட்டார். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று எக்ஸ்ட்ராடனரியான ஆக்டிங்கு. சித்து இதானி ஒரு மாதிரி சப்பியாக பயங்கரமாக இருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக மிரட்டுது. அதுவும் சாங்லலாம் வந்து ஒரு காஸ்டியூம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் இன்னும் பயங்கரமாக இருக்குது. முக்கியமாக ஒரு சாங்கு, அது ஒரு சாங் சர்ச்சைக்குரிய சாங். அது எப்படி வாயால் சொல்லணும்னு தெரியல, தெரியாமல் சொல்லும்போது தப்பாக வந்துடும் போதுன்னு வேறு பயமாக இருக்குது. அந்த ஒலியான சாங்கை படத்துலேருந்து கட் பண்ணியிருக்காங்க. ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்கப்பா, அந்த பாட்டை போட்டு விடுங்கயா நல்லா இருக்கும் அப்படின்னு அதை கட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டில் இருந்த ஆடியன்ஸில் நானும் ஒருத்தன். ஏன்னா அந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா என் ஃப்ரெண்டு சொல்கிறான், இப்படி ஒரு சாங் இருக்குங்க இந்த படத்துலன்னு போய் பார்க்குறேன். ஏய் என்னடா இப்படி ஒரு சாங் கட் பண்ணி விட்டீங்களே, மனசாட்சியில் பாதியில் அப்படின்றாங்க. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, பல சர்ச்சையை பார்த்துதுங்க அந்த சாங் அப்படின்னு. என்ன இருந்தாலும் சர்ச்சையாக இருந்தால் கூட வா பார்த்துக்கலான்னு இறங்கி அந்த சாங்கை போட்டுருக்குமா இல்லையா, ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணியிருப்போம். அது மிஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு வருத்தம் தான். சரி, அங்கேருந்து இந்த படத்தில் வேறு என்ன ப்ளஸ்ன்னு பார்க்கும்போது, படத்தில் வந்துச்சு ஆர்டிஸ்ட் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. தானியா ரவிச்சந்திரன் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆனால் டீசரில் வராமல் சும்மா சட்டுன்னு வந்துட்டு போயிடுச்சு அவங்க கேரக்டர். எனக்கு